வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு, 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் என்ன பலன். ரொம்ப ஒரு அற்புதமான தலைப்பு, நல்ல தலைப்பு இது. ஒரு ஜாதகத்துல 2ஆம் இடம் என்பது குடும்பம், அடிப்படை கல்வி, வருமானம், இதையெல்லாம் நம்ம சொல்லுவோம். 4ஆம் இடம் என்பது தாயார், இடம், நிலம், வீடு, இதை சொல்லுவோம். 4ஆம் அதிபதி 2ல் இருந்தாலே மாத்ரு மூலதன யோகம். அம்மாவோட ஆசீர்வாதம் நிரம்பிய ஜாதகம்னு அர்த்தம். அம்மா உங்களுக்கு எதிரி, பகை, அதெல்லாம் அப்புறம். உங்க அம்மா ஆசீர்வாதம் மறைமுகமா பிரபஞ்சத்துல கலந்துருக்கும் உங்களுக்கு. அதனால 4-2 காம்பினேஷன் இது. 4ஆம் அதிபதி 2ல் இருந்தா எங்க பார்ப்பார்? 8ஆம் இடத்தை பார்ப்பார். அப்ப 4ஆம் இடம்ங்கிறது வீடு, இடம். 2ஆம் இடம்ங்கிறது அதில் இன்வெஸ்ட்மெண்ட். 8ஆம் இடம்ங்கிறது சிக்கல். இவங்க என்னைக்காவது ஒரு இடம், நிலம், வீடு, சொத்துக்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொந்தரவு, டாக்குமெண்ட் இஷ்யூஸு, தட பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் சந்திக்காம இருக்க முடியாது. ஒரு டிஸ்டர்ப் வரும். கவனமா சொத்துக்களை வாங்க சொல்லி சொல்றோம். 4ஆம் அதிபதி 2ல் இருந்தால் கண்டிப்பாக இவர்களுக்கு மண், மனை, பூமி, வாகன யோகங்கள் உண்டு. ஏன்னா இந்த பிறவியில இந்த உலகத்துல வாழ்ற நோக்கமே என்ன? ஒரு நல்ல வீடு கட்டிடணும்ப்பா, ஜம்முன்னு சொந்தக்காரங்க முன்னாடி வாழ்ந்து காட்டிடணும்ப்பா, ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி வாழ்ந்து, இதெல்லாம் நான் ஒரு எய்மா இருக்கும். இது கொடுத்துரும். 4-2 காம்பினேஷன். 4ஆம் அதிபதி 2ல் இருந்தால் 8 வயதில் ஒரு சின்ன கண்டம் இருக்கும். ஒரு சின்ன கண்டா இருக்கும், அப்போ தப்பிச்சிடலாம். 8 வயசு இல்லைன்னா 8 வயசு வரைக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், அப்புறம் ரெக்கவரி ஆகிடலாம். 4ஆம் அதிபதி 2ல் இருந்தால். 4ஆம் அதிபதி 2ல் இருந்தால் கட்டாயம் ஒரு வாடகை வருமானம் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு யோகம் இருக்கும். 85% இது பொருந்தி வரும். வாடகை வருமானம் வாங்கி சாப்பிட்றதுக்கான யோகத்தை கொடுக்கும். 4ஆம் அதிபதி 2ல் இருந்தால் தாயாருக்கு ஒரு சர்ஜரி உண்டு, ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் உண்டு, ஒரு ஸ்கின் தொந்தரவு வரும் அம்மாவுக்கு. 4ஆம் அதிபதி 2ல் இருந்தால் எலும்பு தேய்மானம், கை கால் வலி, வயிறு உபத்திரவம், ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் இல்லாம தாயார் இயங்கவே முடியாது. 4ஆம் அதிபதி 2ல் இருந்தால். 4ஆம் அதிபதி 2ல் இருந்தால் உங்களுக்கு எப்பவுமே வீடு, இடம், நிலம் இதெல்லாம் சிம்பிளா இருந்தாலும் ஒரு அழகா அமைஞ்சிடும், நல்லா இருக்கும். 4ஆம் அதிபதி 2ல் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பாருங்க, ஒரு சொகுசு வாழ்க்கை இந்த பிறவியில ஒரு பிராப்தம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு நாளைக்காவது சொத்துக்கன் பேர்ல பூமியை அடமானம் வச்சேன், பத்திரத்தை அடமானம் வச்சேன், இடத்தின் பேர்ல வங்கி கடன் வாங்கினேன், இடத்தின் பேர்ல கடன் வாங்கினேன்னு சொல்லாத ஆளுகளை பார்க்கவே முடியாது. ஏதாவது ஒரு ரூபத்துல வந்துடும். எனக்கு அப்படியெல்லாம் இல்லை சார் அப்படின்னா, 4ஆம் அதிபதி 2ல் இருந்தா ஒரு சொத்துக்கள் வாங்கும் போதோ இடநிலம் கட்டும் போதோ ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஒரு நெருக்கடியை கண்டிப்பா அது கொடுக்காம போகாது. ஹெல்த் இஷ்யூஸை அப்படி லேசா தூக்கி காட்டும். அப்ப 4ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது அந்த ஹெல்த் இஷ்யூஸ் தொந்தரவு. 4-2 காம்பினேஷன் இருந்தாலும் இது சொல்லலாம். ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது ஒரு ரூபத்துல டிஸ்டர்ப் பண்ணாம விடாது. அப்ப கவனமா இருக்கணும்னு சொல்லலாம். 4-2ங்கிறது ஒரு பெரிய யோகம். 2ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட், 4ங்கிறது சொத்து. இவங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்கள் அமையும். சின்ன சின்ன லெவல்லே வேணாலும் இருக்கட்டும். வீடு கட்டுறாங்க சார், எனக்கு ஒரு வாடகை வருமானம் வருது சார் அப்படின்னு சொல்லாத நபர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் அதிபதி 2ல் அமர்ந்தால். 4ஆம் அதிபதி 2ல் அமர்ந்தா மாமியார் மருமகள் பிரச்சனை கண்டிப்பா இருக்கும், இல்லாம இருக்கவே இருக்காது. பெண்களே பெண்களுக்கு எதிரியாயிருவாங்க அந்த குடும்பத்துல. உங்களுக்கு 4ஆம் அதிபதி 2ல் இருந்தா இந்த தோஷம், இந்த டிஸ்டர்ப் இது பெண்கள் ஜாதகத்துல இருந்து அது பொருந்தும், தொந்தரவு பண்ணிட்டு. அம்மா தலை சிறந்த ஆன்மீகவாதியா இருப்பாங்க, தலை சிறந்த பக்தி. அம்மா கிட்ட கண்டிப்பா எப்பவும் காசு இருக்கும் சார். 1000 ரூபாய்னால 1000 ரூபாய் வச்சிருக்கு சார், இறுக்கமா பிடிச்சி வச்சிருக்கும் அம்மா. அம்மா பணம் இல்லாம இருக்காது. ஆனா புலம்பும், கேட்டீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு புலம்பி தள்ளிடும். இப்போ அவ காசே இல்லை போடுறதுக்குன்னு உங்க பாக்கெட்ல இருந்து ஒரு 10,000 ரூபாய் எடுத்து கொடுத்து வந்துடுவீங்க. அந்த மாதிரி எல்லாம் அமைப்பு. வாகனத்துல போகும்போது கவனமா போகணும், இல்லைன்னா சிறு சிறு விபத்துகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4ஆம் அதிபதி 2ல் இருந்தால் குடும்பத்தில் யாராவது டீச்சர், வாத்தியார், போலீஸ், இராணுவம், நர்சிங்கில் இருக்கிறவங்க இருப்பாங்க. இது ஒரு 85% பொருந்தி வரும் 4ஆம் அதிபதி 2ல் இருந்தால்.
சிலர் 4ஆம் அதிபதி 2ல் இருந்தால் பில்டர்ஸாக இருக்காங்க, டிரான்ஸ்போர்ட்டில் இருக்காங்க. அதே போல் 4ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது உங்களுக்கு உள்ளூருக்குள்ளேயே வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. வெளியூரில் இருந்தாலும் உள்ளூருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வரவங்க இருக்காங்க. 4ஆம் அதிபதி 2ல் இருந்தால் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். 4ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது இவர்கள் தலை சிறந்த ஒரு உணவு பிரியர்களாக இருக்காங்க. நல்ல உணவு. 4ஆம் அதிபதி 2ல் இருந்தால் கொஞ்சம் உடம்பு போடாமல் பார்த்துக்கணும். ஒபிசிட்டி டிஸ்டர்ப் வந்துடும். நொறுக்கு தீனியினால் உடம்பு பெருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக இருக்கணும். சிலருக்கு கண்ணு, பல்லு, அதே மாதிரி யூரினரி தொந்தரவு, இந்த டிஸ்டர்ப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4-2 காம்பினேஷன். ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வாடகை வருமானம், மாற்று மூலதன யோகம், இடம், நிலம், வீடு அற்புதமாக அமைகிறது. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். 4ஆம் அதிபதி 2ல் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். 4ஆம் அதிபதி 2ல் இருந்தால் உங்கள் குழந்தைங்க வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் போய் படிக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு. 4ஆம் அதிபதி 2ல் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். 4ஆம் அதிபதி 2ல் இருந்தால் உங்களுக்கு உங்கள் வேலையில் நீங்கள் கிங்காக இருப்பீங்க. உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக மரியாதை கிடைக்கும். 4ஆம் அதிபதி 7. இந்த 4ஆம் அதிபதி 2ல் இருந்தால் கண்டிப்பாக மனைவி பேரில் தொழில் ஆரம்பிக்கும் போது யோசிச்சு பண்ணுங்க. அவங்க ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பண்ணுங்க. இல்லைன்னா ஏதாவது சிக்கல் வந்துடும், டிஸ்டர்ப் வந்துடும். இதில் கவனமாக இருக்கணும். அதே போல் 4ஆம் அதிபதி 2ல் இருக்கார் அப்படின்னா அப்பாவின் ஆரோக்கியம் கெடும். அப்பாவுக்கு கடன் இருக்கும், இல்லை அப்பாவுக்கு வழக்கு இருக்கும், இல்லை அப்பா உறவுகளோட கசப்பாக இருப்பார், அப்பா மருந்து மாத்திரை எடுக்க வச்சிரும். அப்பாவுக்கு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வைராக்கியமாக இருக்கார், பராக்கிரமமாக இருக்கார் அப்படிங்கிறது ஒரு விதி. ஆனால் கண்டிப்பாக மருந்து மாத்திரை, விபத்து, சர்ஜரின்னு அப்பாவுக்கு கொண்டு போயிடும் 4ஆம் அதிபதி 2ல் இருந்தால். 4ஆம் அதிபதி 2ல் இருக்கும் பட்சத்தில் இங்கே தந்தையாருக்கு ஒரு அரசாங்க வேலையில் இருக்காருன்னா அவச்சொல்ல அசிங்கம் வரும். ஏதாவது லஞ்ச வழக்கில் மாட்டிக்கிட்டேன், டீப்ரமோஷன் ஆயிடுச்சு, தொந்தரவு ஆயிடுச்சுங்கிற சில தொந்தரவுகளும் அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4ஆம் அதிபதி 2ல் இருந்தால் மூத்த சகோதரமோ சித்தப்பாவோ இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக சொத்தின் பேரில் இடத்தை விற்கிறதோ, இடத்தை விற்று கடன் அடைக்கிறதோ, வீடை விற்று கடன் அடைக்கிறதோ கண்டிப்பாக வந்துடும். நெருக்கடி கட்டாயம் வந்துடும். இவங்க கண்டிப்பாக மூத்த சகோதரத்துக்கும் சித்தப்பாவுக்கும் ஆரோக்கிய குறைவும் வந்துடும் 4ஆம் அதிபதி 2ல் இருந்தால். நண்பர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு இல்லை நண்பர்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து நீங்கள் சிக்கிறது உறுதி 4ஆம் அதிபதி 2ல் இருந்தால். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் சார், அவ்வளவு சப்ஜெக்ட் இருக்கு. இதில் மைனஸும் இருக்கும், ப்ளஸ்ஸும் இருக்கும். மைனஸை தள்ளி வச்சிருங்க, அமைதி ஆகிக்குங்க. ப்ளஸ்ஸுக்கு ஓங்கி செய்யுங்க. எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா இருக்கும். 4ஆம் அதிபதி 2ல் இருக்கிறதுங்கிறது மண், மனை, சொத்துக்கள், தாயினுடைய பிளஸ்ஸிங்ஸ், இதெல்லாம் சூப்பராக கிடைச்சிடும். பிரமாதமாக இருக்கும். உங்கள் குழந்தைங்க ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கும் 4ஆம் அதிபதி 2ல் இருந்தால். இதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. 4ஆம் அதிபதி 2ல் இருக்கிறவங்க பார்ட்னர் போட்டு தொழில் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா பார்ட்னர்னால ஒரு நாளைக்கு அந்த நிறுவனம் இழுத்து மூட போகிறீங்கன்னு அர்த்தம், டிஸ்டர்ப் ஆக போகுதுன்னு அர்த்தம். 2 டைப் பண்ணிடக்கூடாது. பார்ட்னரை கவனமாக இருக்கணும். இல்லைன்னா பார்ட்னர் சம்பாரிச்சுட்டு போயிடுவார், உங்களுக்கு தொந்தரவாயிடும். உங்கள் ஜாதகத்தில் 4-2 கனெக்ட் ஆச்சுன்னா இந்த பாயிண்ட் எல்லாம் அப்படியே லட்டு மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்குது இந்த விஷயங்களை பூரா. அப்போ அவ்வளோ வலிமையான விஷயம் உங்களுக்கு ஜாதகத்திலிருந்து நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லுது. 4ஆம் அதிபதி 2ல் இருக்கு. அம்மாவனுடைய ஆசீர்வாதத்தை நிறைய வாங்குங்க. 4ஆம் அதிபதி 2ல் இருக்கிறனால சில நேரம் அடிப்படை கல்வியோ இல்லை முதல் டிகிரியிலையோ ஒரு போராடி உங்களுக்கு பட்டம் வாங்க வைக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. திடீர்னு ஒரு நல்ல வேலை இருக்கு, உதறி தள்ளிட்டு வரவங்களும் இவங்க தான். ஆனால் இதெல்லாம் மீறி 45+ல் 45 வயசுக்கு மேலே இவங்க தொடர உயரம் நல்லா இருக்கும், மெச்சிக்கிற மாதிரி இருக்கும், உறவுகள் பார்த்து வியக்கிற மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துருவாங்க. இது 85% மேலே பொருந்தது. மற்றபடி உங்களுடைய ஜாதகங்களுடைய அமைப்பை வச்சு மற்ற விஷயங்களை நம்ம பேச முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.